முதலமைச்சர் மேடையில் மிரட்டுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கு கைது செய்து எப்படி உங்களுக்கு ஆதரவு வரும்? நேற்று வரை நீங்கள் இந்த அடக்குமுறைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இன்னைக்கு வந்து ஐயோ நான் எலும்பை உடைப்பேன்னு பேசுறேன், அதுக்கு போய் என்ன கைது செய்யறாங்க? முதலமைச்சரின் எலும்பை உடைப்பேன் என்று சொல்வதற்கு கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்னு பேசினா கருத்து சுதந்திரம் இல்லை, செருப்பு பிஞ்சின உள்ள போன்றாங்க ஜனங்க. அதே விளாத்திக்குளம் எம்எல்ஏவோடைய மகனையே மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலத்துல கைது பண்ணியிருக்காங்க சார். இப்போ வந்து அவனுக்கு வந்து கருத்து சுதந்திரம் இல்லையான்னு கேட்குறாங்க. அந்த வீடியோஸும் வந்துருச்சு வெளியே. அதெல்லாம் வரத்தான் செய்யும். இதையும் பார்க்குறாங்க, இதையும் மொபைல் ஃபோனில் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி இவங்க மேலே பரிதாபம் வரும்? இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னு தெரியும், இந்த மாதிரி எதிர்த்து பேசுபவர்களை இந்த அரசு கைது செய்கிறது என்பதும் தெரியும். அப்போ ஒரு பொதுக்கூட்டம் மேடை போட்டு அசம்பிளி உள்ள வாவும் எலும்பை உடைக்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் பேசுகிறான்னா அதை விட்டு வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்தா இவரெல்லாம் என்ன சீஃப் மினிஸ்டர்? நானே திட்டுவேன் நிகழ்ச்சியில், நான் சிஎம் நின்று ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நாட்டில் பெண்களை பற்றி ஏதாவது பேசுனாங்கன்னா நீ எப்படி பாதுகாப்பு கொடுப்ப? எப்படி நல்லாட்சி நடத்துவ? அது விஜய், சுரேஷ், ரமேஷ்ன்றதெல்லாம் தாண்டி இட் இஸ் அ போஸ்ட், இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். அந்த போஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆளை வந்து எலும்பை உடைப்பேன், நான் எனக்கு ரொம்ப நாளாக ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஆகணுன்ட்டு ஆசை, அதனால் இப்போ எலும்பு உடச்சி கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பொதுக்கூட்ட மேடையில் பேசுனீங்கன்னா அதை ஒரு அரசு வேடிக்கை பார்க்குமா? அதான் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கருணாகன்னு சொல்றாரு, இந்த மாதிரி எலும்பு உடைப்பேன்ற அளவுக்கு தரம் தாழ்ந்து போகிறாங்கன்னா அப்ப திரு விஜய் அவர்கள் அவங்க முதலமைச்சராகவே மனசு ஏத்துக்க மாட்டேங்குதா சார்? அவங்களால அதை சகிச்சுக்கவே முடியல. இன்னும் அடக்குமுறையெல்லாம் இந்த அரசு ஆரம்பிக்கல, பழகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போய் சேருவாராங்க சார் திரு விஜய் அவர்கள்? எலும்பு உடைப்பேன்லாம் சொன்னா போயிடுவாருமா, நீங்களா போக வச்சிருவீங்க. விமர்சனம் பண்ணுங்க, என்னம்மா வார்த்தை, ஏன் இப்படி பொறுத்துக்க முடியாம எலும்பு உடைப்பேன்றீங்க, கருணாகன்றீங்க, பொறுமையில பேசுறீங்க? எதிர்கட்சி தலைவரே தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுகிறார். அப்போ ஒரு மனிதன் அதை நோக்கி போவானா மாட்டானா? திரும்பி கேட்டாரு உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு. எங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம பேச தெரியும். அப்பா எங்க? கொளத்தூரிலே கொத்து போறோட்டா. இன்னொன்னு சார், நீங்க நிறைய அதிகாரிகள்கிட்ட பேசுவீங்க, இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி நடக்குது, அதிகாரிகள் மட்டத்தில் எப்படி சார் பேசிக்கிறாங்க? ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சில பேரை சந்தித்தேன், கொண்டாடுகிறார்கள். பையன் நல்லா பண்ணுவான் போல இருக்குப்பா, நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வரான்ப்பா, நல்லா யாராவது நல்ல ஆள் அட்வைஸ்க்கு கூட வச்சுக்கணும்ப்பா, கவுத்துருவானுங்கப்பா, பிறகு ஆஃபீஸர்ஸு நல்லா பண்ணும்பா, மந்திரி எம்எல்ஏங்கெல்லாம் விலைக்கு வாங்கிடுவானுப்பா, விடமாட்டானுங்கப்பா. ஸோ நல்லா பண்ணணுன்ட்டு அந்த ஆதங்கத்தோடு இந்த ஆட்சியை. இதுக்கு முன்னாடி நம்பினாங்களாங்க சார் முதலமைச்சராக வரதுக்கு? இப்போ அவரோட செயல்பாடுகளை பார்த்து இதை சொல்றாங்கன்றீங்க, இதுக்கு முன்னாடி நம்பினாங்க? இது முன்னாடி ஒருவருமே விஜய் முதலமைச்சர் ஆவார் என்று நம்பவில்லை, நினைக்க கூட இல்லை. வந்த பிறகு அவங்க ஒப்பீனியன் அப்படியே மாறிடுச்சு, நல்லா பண்ணுறாப்பா அந்த பையன் என்கிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வேதனை, கடும் வேதனை, வலி. என்னன்னா சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த ஆட்சி? சம்பாதிச்சே பழக்கப்பட்டவங்க எல்லாம். தம்பி, அந்த காலத்துல எல்லாம் 20 லட்சம் 30 லட்சம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொத்து வச்சிருந்தாலே பெரிய அமௌண்ட்டு. 200 கோடி 300 கோடி 400 கோடின்னு சாதாரணமாக சம்பாதிக்கிறாங்கப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். போட்டி போட்டுகளை கொள்ளடிச்சாங்க.